ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைனக்ஸ் ஸ்டோரேஜ் யூசிங் எல்விஎம்ல வீடியோ 3 பார்க்க போகிறோம். வீடியோ 3ல என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் எல்விஎம், அதாவது ஒரு எல்விஎம்ஐ எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒய் எல்விஎம் ரெடியூஸ் இஸ் நீடட், அதாவது எல்விஎம் ரெடியூஸ் வந்து ஏன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்விஎம்ஐ ரெடியூஸ் பண்ணுறதுனால அதனோட அன்யூஸ்டு ஸ்பேஸ் வந்து ஸ்ரிங் ஆகி அது வந்து வால்யூம் குரூப்க்கு மூவ் ஆயிரும். ஸோ வால்யூம் குரூப்க்கு மூவ் ஆகுறதுனால அந்த அன்யூஸ்டு ஸ்பேஸை நம்ம வேற எதுக்காச்சும் நம்ம பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்விஎம் ரெடியூஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து இன்னும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க பார்த்தியா, அவங்க வந்து ஸ்டோரேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் இந்த எல்விஎம் ரெடியூஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதனால வந்து நமக்கு ஸ்டோரேஜ் வந்து சேவ் ஆகும், எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு சேவ் பண்ணும். அதனால காஸ்ட்டும் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். இந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம எல்விஎம் ரெடியூஸை யூஸ் பண்றோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஓகே, ஸோ இங்கே மெயினாக இங்கே பார்த்தோம்னா எல்விஎம் ரெடியூஸ் பண்ணாக்க நம்ம ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு டேஞ்சரஸ் எல்விஎம் ரெடியூஸ் பண்ணவே கூடாது. நம்ம மோஸ்ட்லி இது வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் அதிகமாக வந்து போக மாட்டாங்க. இன்கேஸ் ரொம்ப ஸ்டோரேஜ் கிரன்ச் இருக்கு அப்படின்னாக்க அந்த டயத்தில் மட்டும் நம்ம எல்விஎம் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்விஎம் ரெடியூஸ் பண்ணாக்க நிறைய டேட்டா லாஸஸ்க்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ப்ராப்பர் பேக்கப் இல்லாமல் எல்விஎம்ஐ ரெடியூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மெயினாக வந்து பிஃபோர் ரெடியூசிங் த எல்விஎம் நம்ம வந்து ப்ராப்பரான பேக்கப் இருக்கணும், அந்த எல்விஎம்மோட பேக்கப் இருக்கணும். ஸோ பேக்கப் இருந்துச்சுனாக்கா நம்ம தாராளமாக எல்விஎம்ஐ ரெடியூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபுல் பேக்கப் எடுத்துக்கணும். இங்கே பேக்கப்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்னாப்ஷாட்டாக ஒரு பேக்கப்பாக எடுத்துக்கலாம். ஐ மீன் விஎம்ஏ என்டையர் விஎம்ஏ வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் நம்ம வந்து ஸ்னாப்ஷாட்ல இருந்து நம்ம ரிவர்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ட் பண்ணிட்டு அந்த விஎம்ஐ பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்விஎம் மெட்டாடேட்டா பேக்கப். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எல்விஎம்மோட மெட்டாடேட்டாவை நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கிடணும். அதனால இப்போ எல்விஎம்ல நம்ம ரெடியூஸ் பண்ணல ஏதாவது டேட்டா கரப்ஷன் ஏதாவது ஆயிடுச்சுனாலோ நம்ம ஈஸியாக அந்த மெட்டாடேட்டாலேருந்து நம்ம ரிவர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஈஸியாக ரிவர்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டார் பேக்கப். ஸோ டார் யூட்டிலிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்சிங்க் அப்படின்ற ஒரு யூட்டிலிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கப்பெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம எல்விஎம் ரெடியூஸ் பண்ணல ஏதாவது இஷ்யூ வந்தாலும் நம்ம ஈஸியாக அதை ரிவர்ட் பண்ணி பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ பேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்விஎம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அன்மவுண்ட். ஸோ பிஃபோர் எல்விஎம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம அது எங்கே மவுண்ட் ஆயிருக்கோ அந்த இதை நம்ம அன்மவுண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இது ஸ்லாஷ் டேட்டாவில் மவுண்ட் ஆயிருக்குனாக்கா அந்த ஸ்லாஷ் டேட்டாவை நம்ம அன்மவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து எல்விஎம்ஐ ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஒரு டெமோவை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு விஎம்குள்ளே லாகின் பண்ணுறேன். ஓகே, நம்ம விஎம்குள்ளே வந்துட்டோம். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஆம் ஐ. ஓகே, நான் வந்து சிஸ் அட்மின். நான் இப்போ ரூட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஹூ ஆம் ஐ மறுபடியும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரூட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நம்ம சிஸ் அட்மின்லேருந்து ரூட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா TF-HD அப்படின்னு கொடுத்துறேன். நம்ம இப்போ பார்ட்டிஷன் டேபிளில் வியூ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எல்விஎம் வந்து இந்த எல்விஎம் தான் நம்ம இன்னைக்கு டெமோக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்லாஷ் டேட்டா அப்படிங்கிற ஒரு மவுண்ட் பாயிண்டில் மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த எல்விஎம் பார்த்தீங்கன்னா LVSன்னு போட்டுடுறேன். ஸோ அதுக்கு முன்னால் VGS போடுறேன்.
இது வந்து விஜி அண்டர் ஸ்கோர் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஜியில் வால்யூம் குரூப்புக்குள்ளே இருக்குது. என்ன எல்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்விஎஸ் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா எல்வி அண்டர் ஸ்கோர் ஆப் அப்படிங்கிறது தான் எல்விஎம் நேமு. இந்த எல்வி அண்டர் ஸ்கோர் ஆப் அப்படிங்கிற எல்விஎம்மை நம்ம இன்னைக்கு ரெடியூஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸை வச்சு ரெடியூஸ் பண்ணி நம்ம இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6.8 ஜிபி இருக்குது. நம்ம ஒரு 4 ஜிபிக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இதுலேருந்து ஒரு 3 ஜிபி அரௌண்ட் 3 ஜிபி இஃப் சப்போஸ் ரெடியூஸ் பண்ணுறோம்னா இது வந்து 4 ஜிபிக்கு ஆகிடும். நம்ம 4 ஜிபிக்கு இந்த எல்பிஎம்மை கொண்டு வந்துடுவோம். நம்ம ஒரு 3 ஜிபிக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு 4 ஜிபிக்கு நம்ம கொண்டு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த டேட்டா லாஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மவுண்ட் பாயிண்ட்குள்ளே போயிடுறேன். அதுக்கு சுவிட்ச் பண்ணுறேன். சுவிட்ச் பண்ணி உள்ளே வந்துடுறேன். இப்போ LS-Lன்னு கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தோம்னா இங்கே நமக்கு ஒரு 5 ஃபைல் இருக்குது. ஸோ ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4, ஃபைல் 5 இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 ஃபைலும் பார்த்தீங்கன்னா அதனோட சைஸ் பாருங்கள். இங்கே ஒரு 47 KB இருக்குது. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரீட் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஃபைலும் இதான் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். திஸ் இஸ் டெஸ்ட் ஃபைல் அண்ட் கிரியேட்டட் ஃபார் டெமோ பர்பஸ். ஸோ எல்லா ஃபைல்லையும் இந்த என்ட்ரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம டேட்டா லாஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்ஸ் எல்விஎம் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது டேட்டா லாஸஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்காங்க, அன்மவுண்ட். ஸோ அன்மவுண்டுங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணணும். அன்மவுண்ட் அப்படின்னாக்கா அது ரெடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எல்விஎம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அன்மவுண்ட் பண்ணியே ஆகணும். அது வந்து மஸ்ட்டு. அப்படின்னா தான் ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இல்லாட்டி மவுண்ட் ஆயிருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்து பிஸின்னு காட்டும். ஸோ நம்ம வந்து அன்மவுண்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்லைடுக்குள்ளே மறுபடியும் விஎம்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, நான் மறுபடியும் ரூட்டுக்குள்ளே வந்துடுறேன். ரூட்டில் இருக்கேன் இப்போது. ஸோ TF-HT கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் அன்மவுண்ட் பண்ண போகிறேன். இதோட சைஸ் பார்த்துங்க 6.8 GB இருக்குது. அப்புறம் அவைலபிள் வந்துன்னா 6.4 GB இருக்குது. அப்புறம் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1% வந்து யூஸ் ஆகிருக்கு. இதை அன்மவுண்ட் பண்ணிடலாம். அன்மவுண்ட் அந்த மவுண்ட் பாயிண்ட் நேம் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டோம்னாக்க நமக்கு எதுவும் எரர் அடிக்கலை. ஸோ வந்து அன்மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் TF-HT கமெண்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தோம்னா அந்த மவுண்ட் பாயிண்ட் காணும். ஏன்னா நம்ம அன்மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது மவுண்ட் ஆகலை, அதனால இங்கே காட்டலை. ஓகேங்களா? மறுபடியும் நம்ம ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்மவுண்ட் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செக் எஃப்எஸ். அதாவது நம்ம ஃபைல் சிஸ்டமை செக் பண்ணணும். பிஃபோர் எல்விஎம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம அந்த ஃபைல் சிஸ்டத்தில் ஏதாவது இன்கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்காக அந்த E2FSCK அப்படிங்கிற ஒரு கமாண்ட் ரன் பண்ணி நம்ம ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணியே ஆகணும். இது வந்து மேண்டட்ரி. ஸோ இதையும் பார்த்துடலாம். நம்ம அதுக்கு விஎம்குள்ளே போயிடலாம். ஓகே, விஎம்குள்ளே போயாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E2FSCK ஸ்பேஸ் -F கொடுத்துடணும். நம்ம வந்து இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் பண்ண போகிறோம். ஸோ -F கொடுத்துட்றோம். அப்புறம் இந்த ஃபுல் பாத் ஆஃப் எல்விஎம், அந்த எல்விஎம்மோட ஃபுல் பாத் கொடுத்துடணும். நம்ம இப்போ என்டர் பண்ணுவோம். ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே E2FSCK வந்து எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. எல்லாமே வந்து பாஸ் 1, பாஸ் 2, பாஸ் 3, பாஸ் 4, பாஸ் 5 எல்லாமே வந்து செக்கிங் ஆகிடுச்சு. நம்ம வந்து குட். ஓகே, நம்ம ப்ரொசீட் ஃபர்தர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். இப்போ ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் டு எஃப்எஸ்.
அதாவது நம்ம ஃபைல் சிஸ்டத்தை ரீசைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம எல்விஎம் ரீசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபைல் சிஸ்டத்தை ரீசைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க, ரீசைஸ் டு எஃப்எஸ், அதாவது ரீசைஸ் டு ஃபைல் சிஸ்டத்தை ரீசைஸ் பண்ணுறோம். அந்த எல்விஎம்மோட ஃபுல் பார்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த சைஸ்க்கு நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோமோ அந்த சைஸோட வேல்யூ கொடுத்துட்றாங்க. இங்கே நம்ம அதையும் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து விஎம்ல போடுவோம். ரீசைஸ் டு fs ஸ்பேஸ் அந்த எல்விஎம்மோட ஃபுல் பாத் கொடுத்துட்றேன் ஸ்பேஸு. இப்போ நம்ம ஒரு 4 ஜிபிக்கு கொண்டு வந்துடலாம். அதை 4 ஜிபி கொடுத்துட்றேன். ரீசைஸ் டு எஃப்எஸ் நம்ம ஃபைல்ஸ் ரீசைஸ் பண்ணுறோம். எந்த எல்விஎம்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்விஎம்க்கு பண்ணுறோம். அப்புறம் அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஜிபி கொண்டு வரோம். இப்போ என்டர் கொடுத்துடலாம். Okay, resizing the file system on /dev mapper vg underscore data hyphen lv underscore app அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த சைஸ்க்கு வந்து பிளாக் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரீசைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா எல்வி ரெடியூஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு நம்ம இதில் போயிடலாம், ஸ்லைடில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்பி ரெடியூஸ் கொடுத்துருக்காங்க. எல்பி ரெடியூஸ் -L 4G, அதாவது இந்த 4 ஜிபிக்கு நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பாத் ஆஃப் எல்விஎம்மோட நேம் கொடுத்துட்டாங்க. அதையும் கொடுத்துடலாம். நம்ம ஸ்லைடில் விஎம்ல போயிட்டு எல்வி ரெடியூஸ் ஸ்பேஸ் -L 4G கொடுத்துட்டேன். அப்புறம் ஃபுல் பாத் ஆஃப் எல்விஎம் நேம் கொடுக்கணும். அதையும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ என்டர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் சிஸ்டம் ext4 ஃபவுண்ட் ஆன் vg underscore data lv underscore app வந்தது. அப்புறம் ஃபைல் சிஸ்டம் சைஸ் 4 GB இஸ் ஈக்குவல் டு த ரெக்வஸ்டட் சைஸ் 4 GB. ஸோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ண சைஸுக்கு வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு நமக்கு ஃபைல் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழாக சைஸ் ஆஃப் லாஜிக்கல் வால்யூம் vg underscore data /lv underscore app changed from 6.9 GB அதிலிருந்து டு 4 GB அதுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு இங்கே வருது. அவ்வளோதான். நம்ம அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஸ்லைடில் போய் பார்த்துடலாம். ஸோ ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ ஸ்லைடில் நமக்கு மவுண்ட் கமாண்டை யூஸ் பண்ணி அதை மறுபடியும் /dataவுக்கு மவுண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம எல்விஎம் ரெடியூஸ் பண்ணியாச்சு. எல்விஎம் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம tf-ht கமாண்டில் ஷோ ஆகும். அதனால கண்டிப்பாக மவுண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு நம்ம மவுண்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஎம்ல போயிட்டு மவுண்ட் பண்ணிடுறேன். மவுண்ட் /dataன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் tf-ht கமாண்டை யூஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக அதனோட நம்மளோட எல்விஎம் வந்துருச்சு. ext4 தான். அதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 GB. ஸோ 3.9 GB காட்டுது இங்கே. அப்புறம் அதனோட இது அவைலபிள் ஸ்பேஸ் பாருங்கள், 3.7 GB காட்டுது. 1% யூஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் டேட்டா லாஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மவுண்ட் பாயிண்ட்குள்ளே என்ட்ரு ஆகணும். சிடி கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆயிடுறேன். அப்புறம் -L கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் வந்து 47 KB எல்லாமே வந்து சேம் சைஸில் இருக்குது. அப்புறம் 5 ஃபைலும் நமக்கு காட்டுது. நமக்கு எந்த ஒரு டேட்டா லாஸும் இல்லை. ஏன்னா இந்த ஃபைல் சிஸ்டம் யூசேஜ் வந்து பிலோ த ரெடியூஸ்டு வேல்யூ. அதனால தான் வந்து இந்த டேட்டா லாஸ் இல்லை. நம்ம வந்து ரெடியூஸ் சைஸ் கொடுக்கல, கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி டேட்டா இப்போ சப்போஸ் நமக்கு 7 GB இருந்துச்சு இல்லைங்களா, 7 GBயில் நமக்கு டேட்டா வந்து ஒரு 5 GB இருக்குது. நம்ம வந்து மறுபடியும் 3 GB ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிப்பாக டேட்டா லாஸ் ஆகும். ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ ஜிபி யூஸ் ஆகிருக்கோ, எவ்வளோ ஜிபி ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அந்த சைஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும். அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அந்த சைஸ்க்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போது அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நமக்கு டேட்டா லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணி இந்த சைஸை நம்ம கொடுத்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு எந்த ஒரு டேட்டா லாஸும் இல்லை. எல்லா ஃபைலும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, திஸ் இஸ் டெஸ்ட் ஃபைல் அண்ட் கிரியேட்டட் ஃபார் டெமோ பர்பஸ் அப்படின்னு இருக்கு. 5th ஃபைலையும் ரீட் பண்ணுறேன்.
இதுலேயே அதே தான் என்ட்ரி இருக்குது. ஸோ எந்த ஒரு டேட்டா லாஸும் இல்லை, நம்மளோட டேட்டா அப்படியே இருக்குது. அப்புறம் ஃபைல் சிஸ்டமும் ரெடியூஸ் ஆயிடுச்சு ரெக்கார்ட் சேல்ஸில். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, ரீகால். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஃபைல் சிஸ்டம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக பேக்கப் எடுத்தே ஆகணும். நமக்கு மல்டிபிள் பேக்கப் பார்த்தோம். என்னென்ன பேக்கப் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்னாப்ஷாட்டாக ஒரு பேக்கப் எடுத்துடணும் விஎம். அப்புறம் வந்து எல்விஎம்மோட மெட்டாடாட்டாவை ஒரு பேக்கப் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டார் பேக்கப் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிங் பேக்கப் எடுத்துரும். இந்த எல்லா பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து எல்லா பேக்கப்பும் மேண்டட்ரி அப்படின்னா கிடையாது. நீங்கள் ஃபுல் பேக்கப் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது இஷ்யூ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து ஸ்னாப்ஷாட்டில் இருந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இது ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெட்டாடாட்டால இருந்து ரிவர்ட் பண்ண பாருங்கள். சப்போஸ் இன்கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா மறுபடியும் இந்த டார் பேக்கப் ஆர்சிங் எடுத்துருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து ரிவர்ட் பண்ண பாருங்க. இல்லை எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா ஃபைனலாக நீங்கள் ஸ்னாப்ஷாட்டில் இருந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கப் எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்மவுண்ட் பண்ணியே ஆகணும். எங்கே இது மவுண்ட் அந்த எல்விஎம் வந்து எங்கே மவுண்ட் ஆயிருக்கோ அங்கே கண்டிப்பாக அதை அன்மவுண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எல்விஎம்மை ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா அந்த டிவைஸ் வந்து பிஸின்னு காட்டும். அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் செக் வந்து மஸ்ட்டு. ஏன்னா இது ஏதாவது ஃபைல் சிஸ்டத்தில் இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சுனாக்கா அதை வந்து கிளியர் பண்ணிடும். அதனால் ஃபைல் சிஸ்டம் இன்கன்சிஸ்டன்சியை கிளியர் பண்ணுறதுக்கு E2FSCக்கு நம்ம ரன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் டு எஃப்எஸ், நம்ம ஃபைல் சிஸ்டத்தை ரீசைஸ் பண்ணியே ஆகணும். எல்விஎம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபைல் சிஸ்டத்தை நம்ம ரீசைஸ் பண்ணணும். அதுக்காக வந்து எவ்வளோ வேல்யூக்கு நம்ம கொண்டு போக போகிறோமோ அந்த வேல்யூவை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்விஎம் ரெடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ வேல்யூக்கு நம்ம கொண்டு போக போகிறோமோ அந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணி அந்த எல்விஎம் நேம் கொடுத்துட்றோம், ரெடியூஸ் ஆயிரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை மவுண்ட் பண்ணிடுறோம். ஸ்லாஷ் டேட்டாக்குள்ளே மவுண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வியூ பண்ணியும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக நம்ம எல்விஎம் எந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் எல்விஎம் ரெடியூஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட VG1 அப்படின்ற ஒரு VG இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த VGக்குள்ளே அந்த வால்யூம் குரூப்புக்குள்ளே 2 எல்விஎம் இருக்குன்னு வச்சுங்க. டேட்டா LV1 LV2 அப்படிங்கிற ஒரு 2 எல்விஎம் இருக்குது. அந்த LV1ங்கிறது வந்து டேட்டா 1 அப்படிங்கிறதுல மவுண்ட் ஆயிருக்கு. LV2 அப்படிங்கிறது வந்து டேட்டா 2 அப்படிங்கிறதுல மவுண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நம்ம வந்து LV1ல வந்து கம்மியான ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஐ மீன் ஒரு 100 GB இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 GBயில் நமக்கு டேட்டா வந்து ஒரு 50 GBக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஆனால் இங்கே LV2ல நமக்கு பியாண்ட் 100. இப்போ ரெண்டுமே 100 GBன்னு வச்சுக்கோங்க. இதுவும் 100 GB, LV2 100 GBன்னு வச்சுக்கோங்க. ஆனால் LV1ல நமக்கு டேட்டா வந்து மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 GBக்குள்ளே தான் யூஸ் ஆகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா LV2ல நமக்கு ஒரு 90% ஆல்மோஸ்ட் யூஸ் ஆகுது, 90 GB யூஸ் ஆகுது. அப்படின்னாக்க நமக்கு ஸோ எப்போ வந்து அந்த ஃபைல் சிஸ்டம் அந்த டிஸ்க் வந்து ஃபுல் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்விஎம்மை ரெடியூஸ் பண்ணிவிட்டு எல்விஎம்மை ரெடியூஸ் பண்ணாக்க அந்த ஸ்பேஸ் வந்து அந்த விஜிக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து இந்த 2 எல்விஎம்மும் சேம் விஜியில் இருக்கிறதுனால இந்த விஜியில் வந்து ஸ்பேஸ் கிடச்சிரும். ஒன்ஸ் இதை LV1 ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் இந்த LV1லேருந்து ஒரு 30 GB ரெடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 GB அந்த VG1க்குள்ளே வந்துடும். அதாவது அந்த வால்யூம் குரூப்புக்குள்ளே வந்துடும். அந்த வால்யூம் குரூப்பில் இருக்கிற 30 GBயை நம்ம ஈஸியாக அந்த LV2க்கு அலோகேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம LV ரெடியூஸை யூஸ் பண்ணுறோம். பட் பி கேர்ஃபுல் பிஃபோர் நம்ம எல்விஎம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக பேக்கப் எடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் மறக்காமல் பேக்கப் எடுத்துகிட்டு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஒரு எல்விஎம்மை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் பேக்கப் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதை வந்து இப்போ எல்விஎம் எந்த பர்பஸ்க்காக நமக்கு யூஸ் பண்ணுறோம், எல்விஎம் ரெடியூஸ் வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் கீழே ரெடியூஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புது டாப்பிக்கை எடுத்துகிட்டு வர்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.